இதுவரை நம்மில் பல பேருக்கு ஒரு காமெடி நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் அறியப்பட்ட கருணாஸ் அவர்கள் ஆரம்பத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு விநியோகஸ்தராக பணியாற்றி வந்தார். அப்படித்தான் ஒரு காமெடி நடிகராக இருந்த கருணாஸ் திண்டுக்கல் சாரதி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி கதாநாயகனாக அறிமுகமாக அந்த திரைப்படம் தந்த வெற்றியின் மூலம் அம்பா சமுத்திரம் அம்பானி என்ற திரைப்படத்தை சொந்தமாக தயாரித்திருந்தார் கருணாஸ். ஆனால் அந்த திரைப்படம் மிகப்பெரிய தோல்வியடைந்து வணிக ரீதியாக தயாரிப்பாளர் கருணாசுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியது. அத்தனை ஆண்டுகள் சினிமாவில் சம்பாதித்திருந்த ஒட்டுமொத்த பணத்தையும் போட்டு அம்பா சமுத்திரம் அம்பானி என்ற திரைப்படத்தை தயாரித்து ஆண்டியாகி போனதாக ஒரு பேட்டியில் கூட மிகுந்த மனவருத்தத்தோடு குறிப்பிட்டிருந்தார். கடன்காரர்களின் தொல்லை தாங்க முடியாமல் மிகப்பெரிய அவதியில் நான் சிக்கி தவித்த போது எனது மனைவியும் பாடகியுமான கிரேஸ் தான் வைத்திருந்த 200 பவுன் தங்க நகையை எனக்கு கொடுத்ததாகவும், கிரேஸ் மாதிரியான மனைவி எனக்கு கிடைக்காவிட்டால் என்றைக்கோ நான் நடுத்தருவுக்கு சென்றிருப்பேன், எனது மனைவிக்கு இதனால் எப்போதும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் நடிகர் கருணாஸ்.